நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா கண்ணில் மண்ணை தூவி இந்தியா செய்த அசத்தல் சம்பவம் அது என்னன்றது பார்க்கலாம். ரெண்டாவது, மண்டியிட்ட பெஞ்சமின் நேத்தன்யாகு மரண அடி தந்த நீதித்துறை. பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களுடைய மண்டியிட்ட விஷயமும் நீதித்துறை தந்திருக்கின்ற மரண அடியும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குது. அதை முழுமையா விரிவாகவும் பார்க்கலாம். மூன்றாவதாக, பாகிஸ்தானுடைய அளப்பறை, இந்தியா மீது போடப்பட்ட பழி. இப்போ இலங்கையில புயல் வீசியது, பெரும் சேதம் ஏற்பட்டது, மக்கள் பாதிப்பு அடைந்தார்கள். இந்தியா உடனடியாக மீட்பு பணியில இறங்குச்சு, நிவாரண பொருட்களையும் கொடுத்துருக்காங்க. சீனாக்காரனும் நிவாரண பொருட்களை கொடுத்துருக்கிறான், அமெரிக்காக்காரன் பணம் கொடுத்துருக்கிறான். ஆனால் உலகத்துல நான் பிஸ்தானு காட்டிக்கிறதுக்கு பாகிஸ்தானும் ஆசைப்படுது. அதனால இலங்கைக்கு நானும் நிவாரண பொருட்களை கொண்டு செல்ல போறேன் அப்படின்னு சொன்னான். சரி, நிவாரண பொருட்கள் தானே, கொண்டு செல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தன்னுடைய வான்பரப்பை திறந்து விட்டது. ஆனா பாகிஸ்தான்காரனை பொறுத்த வரைக்கும் விமானத்துல நிவாரண பொருட்களை ஏத்தனானா இல்லை என்ற விவரமானது நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் ஒரு செய்தியை மட்டும் திட்டமிட்டு பரப்பி விட்டான். என்னடா அப்படின்னு பார்க்கும்போது, இலங்கைக்கு நாங்க நிவாரண பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற போது இந்தியா எங்களுக்கான அனுமதியை தரல, வான்பரப்பை மூடி வச்சதாவே இருக்குது, எங்களுக்கு அனுமதி வழங்கல அப்படின்னு பாகிஸ்தான்காரன் சொல்லிட்டான். இந்தியாவுடைய வான்பரப்பானது எப்போதும் 2 விஷயங்களுக்காக திறந்தே இருக்கும். சர்வதேச நெருக்கடி நிலை, ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேரிடர் காலங்கள்ல இந்தியாவுடைய வான்பரப்பை பகை நாடா இருந்தாலும் கூட பயன்படுத்தலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டுக்கு உதவி செய்யறான் என்ற ஐடென்டிட்டி மட்டும் இருந்தா போதும். அவங்கள ட்ராக் பண்ணிக்குவாங்க, எங்கெல்லாம் போறான், எங்கெல்லாம் இறங்குறான், அதாவது விரும்பத்தகாத செயல் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறானா, உள்ளடி வேலையில இறங்குறானா அப்படின்னு இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தை கண்காணித்து கொண்டு இருக்கும். அந்த விமானத்தினுடைய ட்ராக் எல்லாம் கண்டிப்பா கண்காணிப்பாங்க. மற்றபடி விமான வான்பரப்பை எப்போதுமே சரி இந்தியா இந்த மாதிரி பேரிடர் காலங்கள்ல மூடனதே கிடையாது. ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட கேட்டோம், எங்களை அனுமதிக்கல அப்படின்னு அளப்பறை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா இந்தியா மீண்டும் விளக்கம் அளித்து இருக்கிறது. இலங்கைக்கு நிவாரண பொருட்களை பாகிஸ்தான் கொண்டு செல்வதற்கு எந்த விதத்திலும் நாங்க தடை விதிக்கவில்லை, என்னுடைய வான்பரப்பை பயன்படுத்திக் கொள்ளட்டும் அப்படின்னு அனுமதித்து இருக்கின்றோம் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்குது. ஆனா பாகிஸ்தானே பிச்சைக்கார நாடு, அவன் நாட்டிலே உணவு பற்றாக்குறை, அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்கள் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இலங்கைக்கு எப்படி நிவாரண பொருட்களை கொடுப்பான்? அதுலயும் ஒரு விமானம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல இருந்து இலங்கை இருக்கின்ற தொலைவை பொறுத்த வரைக்கும் 6000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். 6000 கிலோமீட்டர் பறந்து சென்று இலங்கையில கொண்டு போய் ஒரு அரை விமானத்துக்கான நிவாரண பொருட்களை கொடுத்தா அங்க இந்தியா பாத்தீங்கன்னா மேலும் மேலும் நிவாரண பொருட்களை கொண்டு போய் குவித்து இருக்குது. நம்ம ஏற்கனவே நேற்று பேசியிருந்தோம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 கப்பல்கள் நிவாரண பொருட்கள் சென்றிருக்குது. ஒரு விமானம் பாத்தீங்கன்னா நிவாரண பொருட்களை கொண்டு சென்று இருக்கிறது. 80 பேர் கொண்ட குழுவானது மீட்பு பணியில இறங்கி கொண்டிருக்குது. சீனாவை பொறுத்த வரைக்கும் தலையிலே கொண்டு போய் பணத்தையும் நிவாரண பொருட்களையும் கொட்டுறான். அமெரிக்கா $20 மில்லியன் பாத்தீங்கன்னா இலங்கைக்கு பணமாவே கொடுத்திருக்கிறான். இப்படி பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் இலங்கையை திக்குமுக்காடுகின்ற அளவுக்கு நிவாரணங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்துல நம்ம பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நிவாரண பொருட்கள் வழங்குறோம் என்று சொல்லிட்டு ஒன்னுத்துக்கும் உதவாத பொருட்களோ இல்ல கொஞ்சமான பொருட்கள் எடுத்து சென்றாலோ கண்டிப்பா கேவலமா இருக்கும். அதனால விமானம் முழுவதுமாவது நிவாரண பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவன் நினைச்சான். அதுக்கான வாய்ப்பு இல்லை போல இருக்குது. அந்த நாட்டுல நிவாரண பொருட்களை கலெக்ஷன் பண்றதுக்கான சூழ்நிலை இல்லை போல இருக்குது, யாரும் உதவி பண்ணல போல இருக்குது. அதனால இந்தியா வான்பரப்பை திறக்கல, அதனால நாங்க இலங்கைக்கு நிவாரண பொருட்களை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்றான்னு எனக்கு தெரியல. இப்படியெல்லாம் பழி போட தேவையில்லை. 2 நாட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம், எங்களுடைய வான் எல்லையை பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய அளப்பறைக்கு இந்தியா பதிலளித்திருக்கிறது. ஆனா எப்ப நிவாரண பொருட்களை ஒட்டுமொத்தமா சேகரம் செய்யறது, அதற்கு பிறகு விமானத்துல ஏத்துறது, எப்ப இலங்கைக்கு கொண்டு செல்றது பாகிஸ்தான்காரன் தெரியலைங்க. இதற்கிடையில அமெரிக்கா கண்ணில் மண்ணை தூவி இருக்கக்கூடிய இந்தியா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவில் 4 முன்னணி எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்துக்கிடத்திலிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா தடை விதித்தது. ரோஸ்நெட் இந்த மாதிரியான பெரிய 4 நிறுவனங்கள் மீது அதிரடியான பொருளாதார தடையை விதித்தது. ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி எண்ணெய் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக நாம் என்ன பண்ணோம், நேரடியாக வெனிசுலா, பிரேசில், கானா, மத்திய ஆசியா பகுதி, சவுதி அரேபியா, இப்படி பல நாடுகள்கிட்ட நம்முடைய எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்தோம்.
இதற்கிடையில் அமெரிக்கா கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வாங்குவதற்கான ஒப்பந்தம் போட்டும் கடந்த காலங்களை விட அமெரிக்கா கிட்ட இப்போது நாம கூடுதலாக எண்ணெயை வாங்கி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் ரஷ்யா கொடுத்த மாதிரியான குறைந்த விலையில எண்ணெய் அங்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. மீண்டும் இந்திய நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு ரூட் எடுத்தாங்க. இப்போ அமெரிக்கா 2 விதமான ஒப்புதலை வழங்கியிருக்குது ரஷ்யாவுக்கு. ஒன்னு, அமெரிக்காவுக்கே நீ எண்ணெய் கொடுக்கலாம், இல்லையா அமெரிக்காவால் அனுமதிக்கப்பட்ட சில நாடுகளுக்கு எண்ணெய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 4 நிறுவனங்களுக்கு தடை விதித்தாங்க. ஆனா ரஷ்யாவில் 4 நிறுவனங்கள் மட்டுமா செயல்படுது, அதை தாண்டி ஏகப்பட்ட நிறுவனங்கள் செயல்படுது இல்லையா. அந்த ஏகப்பட்ட நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் தன்னுடைய எண்ணெய்களை ஏற்றுமதி பண்றாங்க. இப்படி ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய பல நாடுகளில் இருந்து இந்தியா எண்ணெயை நேரடியாக கொள்முதல் பண்ணுது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கொள்முதல் பண்ணாம ரஷ்யா வேற நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும், அந்த நாட்டிடமிருந்து இந்தியா எண்ணெயை கொள்முதல் பண்ணும். இப்ப அமெரிக்காவே வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கு எண்ணெயை விற்கலாம் என்று அனுமதி அளித்திருப்பதனாலும், 2வது ரஷ்யாவில் எண்ணெயானது ரொம்பவே தேக்கமடைந்திருப்பதனாலும், ஏன்னா பெரிய நாடுகள் எண்ணெய் வாங்குறத தவிர்த்துடணும் என்று அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருக்கின்ற காரணத்தினால ரஷ்யாவில் எண்ணெய் வந்து உற்பத்தி அதிகரித்திருக்குது, தேக்கமடைந்திருக்கிறது. ஸோ அதனால பல சின்ன நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த சின்ன நாட்டுக்கிட்ட இருந்து இந்தியா எண்ணெயை கொள்முதல் பண்ணுது. அப்படி கொள்முதல் பண்றதுனால இப்ப இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆனது $40 to $45 ஒரு பேரல் எண்ணெய் வாங்குறாங்க, ஒரு பேரல் எண்ணெயை வாங்குறாங்க. எவ்வளவு லாபம் பாருங்க. இதுவே நம்ம அமெரிக்கா கிட்ட வாங்கினோம்னா $67 ஒரு பேரல். மத்திய ஆசியா பகுதி என்று சொல்லப்படுகின்ற சவுதி அரேபியா கிட்ட எல்லாம் வாங்கினோம்னா $65. இப்போ நாம ரஷ்யா கிட்ட இருந்து இடைத்தரகர் இடத்துல இருந்து ஒரு பேரல் எண்ணெயை வாங்கினோம்னா $40 to $45 வரைக்கும் தான். கிட்டத்தட்ட நமக்கு $20 வந்து மிச்சமாகுது. அதனால டிசம்பர் மாசத்துக்கான எண்ணெயும் ஜனவரி மாசத்துக்கான எண்ணெயும் இந்தியா அமெரிக்க கண்ணில் மண்ணை தூவிட்டு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் எந்த 4 நிறுவனங்களுக்கு தடை விதித்ததோ அந்த நிறுவனங்களை தவிர்த்து விட்டு மற்ற நிறுவனங்கிட்ட எண்ணெயை இந்தியா வாங்குது. அதனால கேள்வி கேட்க முடியாது. 2வது, நேரடியாக நம்ம ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கல, இடைத்தரகர் மூலமாகத்தான் எண்ணெயை வாங்குது. அதனால நம்முடைய எண்ணெய் தேவையை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவிடம் இருந்தா இன்னைக்கும் நாம அதிகமா கொள்முதல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் ஆப்பு வச்சாலும் ஆப்பு வைப்பாரு. சரி, என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். 3வதாக, மண்டியிட்ட பெஞ்சமின் நேத்தன்யாகு, மரண அடி தந்த நீதித்துறை. பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்பதான் காசா இடத்துல அமைதி ஒப்பந்தமே போட்டாரு. இருந்தாலும் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கிறது. அங்கங்கே குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பெஞ்சமின் நேத்தன்யாகு பொறுத்த வரைக்கும் சும்மா இல்லை. ஆனா அவர் மீது ஊழல் புகாரானது 2016 எழுந்தது. ஆனா அந்த ஊழல் புகாரானது விசாரிக்கப்பட்டது முறையாக 2019 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 2020 இருந்து பெஞ்சமின் நேத்தன்யாகு மீது பாத்தீங்கன்னா ஊழல் புகாருக்கான விசாரணை நடந்து கொண்டு வருதுங்க. என்ன புகாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, பெரிய பெரிய பிசினஸ் மேன், பெரிய பெரிய பணக்காரர்கள் விலை உயர்ந்த பொருட்களை பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஃபேவரா செயல்பட்டாரு முதல்ல. 2வது, இந்த போர் தருணங்கள்ல பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு சாதகமாக ஊடகம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கின்றார். 3 ஊடகங்களை மொத்தமாக பணக்காரர்களிடத்திலிருந்து விலை உயர்ந்த பொருள் வாங்கினார், ஊழல் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு, ஊடகங்களை மிரட்டினது அப்படின்னு மொத்தமாக 3 வழக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மீது இருக்கிறது. இந்த வழக்கு 2020 இருந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்குது. இப்போ பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இசாக் ஹெர்ஷாக் அவரிடத்துல ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த மன்னிப்பு கடிதத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, என் மீது விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, அந்த விசாரணை எப்ப முடியும் என்றே தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் விசாரணை தொடர்ந்து நடக்கட்டும், நான் வேணான்னு சொல்லல, அந்த விசாரணை எது வரைக்கும் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன்னு கேட்டீங்கன்னா, நான் குற்றவாளியே கிடையாது, என் மீது பழி மட்டும்தான் போடப்பட்டிருக்குது, என்னை வீழ்த்தி விட்டு இஸ்ரேலை ஆள வேண்டும் என்கின்றவர்கள் என் மீது பொய் புகார் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால இந்த விசாரணையில நான் நிரபராதி என்று தீர்ப்பு வருகின்ற வரையில் இந்த விசாரணை நடக்கணும். அதை தான் நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா சட்டத்தின் முன்பாக என்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க நான் ஆசைப்படுகின்றேன். ஆனால் இப்ப இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் கடுமையான சவால்ல இருக்குது. ஒரு பக்கம் ஈரான், ஒரு பக்கம் லெபனான், ஒரு பக்கம் ஈராக், ஒரு பக்கம் சிரியா, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா துருக்கி,
இப்படி பல நாடுகள் நம்ம குறிவைத்து அடித்து கொண்டு இருக்கிற இந்த தருணத்துல திடீர்னு நம்ம போயிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், பெரிய சிக்கல் ஆயிடும். அதனால நமக்குள்ளே பாத்தீங்கன்னா இந்த ஊழல் புகார் காரணமாகவும் தேவையில்லாத குற்றச்சாட்டு காரணமாகவும் உள்ளுக்குள்ளேயே ஒரு பிளவை ஏற்படுத்துகின்றார்கள். பிரதமருக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு பிளவை ஏற்படுத்துகின்றார்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் அமைதியற்ற தன்மையும் நாட்டுக்கு இடையில ஒற்றுமையும் குறைந்துவிடும். அதனால இந்த கடுமையான சவால் இருக்க இந்த தருணத்துல என் மீது என்ன புகார் சொல்லியிருக்கிறாங்களோ அந்த புகார்கள் உண்மை இல்லை, அதுக்கான ஆதாரத்தை நான் ஜனாதிபதிக்கு சேர்த்தே அனுப்புறேன். ஜனாதிபதி பாத்தீங்கன்னா என் மீது வழக்கு நடந்திருக்குல்ல, அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுங்க, எனக்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி இஸ்ரேலுடைய ஜனாதிபதிக்கு விசாரணை நடந்து கொண்டே இருக்கின்ற தருணத்துல அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டு ஒரு பிரதமருக்கு பொது மன்னிப்பு வழங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொது மன்னிப்பு வழங்கலாம், எந்த விதமான தடையும் இல்லை. ஆனா சில கண்டிஷன்கள் இருக்குது. அந்த கண்டிஷனை கடைபிடிச்சு தான் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களுக்கு பாத்தீங்கன்னா பொது மன்னிப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ஜனாதிபதியினுடைய மாளிகை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பொது மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதியிருக்காரு இல்லையா, அந்த கடிதத்தை பார்த்த பிறகு இஸ்ரேலுடைய ஜனாதிபதி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இது அசாதாரணமான மன்னிப்பு கோருகின்ற கடிதம், நான்லாம் இந்த மாதிரி எதிர்பார்த்ததே கிடையாது. முதல் விஷயம், இஸ்ரேலிய நாட்டுல ஒரு பிரதமர் ஊழல் பண்ணியதும், இரண்டாவது மன்னிப்பு எனக்கு கூட்டுருங்க என்று கேட்பதும் இஸ்ரேலிய வரலாற்றை இதான் முதல் முறை. எவனும் ஊழல் பண்ணதும் கிடையாது, இந்த மாதிரி விசாரணைக்குள்ள வளையத்துக்குள்ள வந்ததும் கிடையாது, இவன் தான் முதல்ல வந்திருக்கான். அதனால நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மன்னிப்பு கடிதத்தை சட்ட நிபுணர்கள் கிட்ட அனுப்புவோம், நீதித்துறை கிட்டையும் கொடுப்போம். அவங்க ஒட்டுமொத்த பேரும் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்களோ அந்த கருத்தின் அடிப்படையில தான் நாம முடிவெடுப்போம். ஏதோ கடிதம் எழுதினாரு, படிச்சு பார்த்தோம், எல்லாம் பொய் புகாரா இருக்குது, சில ஆதாரங்களை கொடுத்துருக்காரு, போயா உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. அதனால முதல்ல சட்ட நிபுணர்கள் இந்த மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கலாமா என்பதை பரிந்துரைக்கட்டும். ஏன்னா நீதித்துறையில தான் பார்த்தீங்கன்னா விசாரணை நடந்து கொண்டிருக்குது, அவங்க என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதற்கு பிறகு இஸ்ரேலுடைய ஜனாதிபதி மாளிகையானது முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நாட்டுல பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு எதிராக போராடக்கூடிய ஜனநாயக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, என்னங்க மன்னிப்பு கடிதம் எழுதினாரு, நான் ஒன்னும் அவரை மன்னிச்சுட்டு வெளியே விட்டுட்டோமா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்காக தயாராகிறீங்க. அப்படிலாம் தயாராக கூடாது. ஏன்னா நம்ம நாட்டில் சட்டத்துக்கு உட்பட்டு தானே ஆட்சி நடக்குது. அப்படி இருக்கும்போது திடீர்னு நீங்க பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கினா சட்டத்தை மீறின செயலாகி போது இல்லையா? அது மட்டும் இல்ல, பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா? அப்புறம் ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டமா? அதனால பெஞ்சமின் நேத்தன்யாகு பொறுத்த வரைக்கும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர், சட்டத்தை மீறியவர் கிடையாது. அவருக்கு மட்டும் பொது மன்னிப்புலாம் வழங்கக்கூடாதுங்க. முதல்ல சட்டப்படியான நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா தொடரட்டும். பிறகு அவர் தப்பு பண்ணாரா இல்ல அந்த தப்பு எவ்வளவு பெருசு சின்னது என்று விசாரணையில பாத்தீங்கன்னா முடிவாகட்டும். அதெல்லாம் தாண்டி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த மாதிரி ஜனநாயக முறையில நீதித்துறையை பலவீனப்படுத்துற மாதிரி பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு மன்னிப்புலாம் கொடுத்துறாதீங்க. அப்புறம் நீதித்துறை மீது எவனுக்குமே நம்பிக்கை இருக்காது. பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களை மட்டும் கடிதம் எதனா வெளியே விட்டுறாங்க, என்ன விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண குடிமகன் வரைக்கும் நீதிமன்றத்தில் மதிக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம நாட்டினுடைய சட்ட திட்டங்கள், நம்முடைய கட்டமைப்புகள் ஒட்டுமொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும். அதனால முதல்ல பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் விசாரணையை எதிர்கொள்ளட்டும். அதற்கு பிறகு நீதிமன்றம் என்ன தண்டனையை வழங்குது என்று பார்க்கலாம். அதிகபட்சமா குறைவானதா என்று பார்க்கலாம். இல்ல அவர் மீது புகார் தந்திருக்காங்க இல்லையா, அந்த குற்றங்களுடைய வலிமை என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல அந்த குற்றம் பொய்னா நீதிமன்றமே பாத்தீங்கன்னா விசாரணையை முடிவுக்கு கொண்டு வரப்போகுது. ஏன் நாம போய் இப்ப தலையிட்டு அவருக்கு மன்னிப்பு வழங்கணும்? அதனால தேவையில்ல, நீதிமன்றங்களை பலவீனப்படுத்தும். தயவு செய்து அவருக்கு பொது மன்னிப்பு வழங்காதீங்க. சட்ட நிபுணர்களை பொறுத்த வரைக்கும் பெஞ்சமின் நேத்தன்யாகுடைய ஆட்சி கீழே வேலை பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க பிரதமரை பொறுத்த வரைக்கும் ஊழல் பண்ணிட்டாரு, அவர் பாத்தீங்கன்னா தண்டனைக்குரியவர் தான், அவரை தூக்குல போடுங்க நான் சொல்ல போறாங்க அதிகாரிகள். அதனால அவங்கள கேட்கறேன் இவங்களை கேட்கறேன்னு சொல்ல வேணாம். நீதித்துறைக்கு அனைவரும் கட்டுப்பட்டவங்க. நீதித்துறையானது சுதந்திரமா செயல்படட்டும். உங்களுக்கு அதிகாரம் இருந்தா கூட நீதித்துறையில தலையிடாதீங்க அப்படின்னு ஜனநாயக அமைப்புகள் பாத்தீங்கன்னா நம்ம பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு எதிராக ஜனாதிபதிக்கு நெருக்கடி தரும் விதமாக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா,
முதல்ல தான் தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டோம். ஆனா இது வரைக்கும் ஊருக்கே தெரிந்து தப்பு பண்ணியிருக்கிறாரு, நான் தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு வர்றாரு. முதல்ல அவரு தப்பு பண்ணதை ஒத்துக்கிட்டோம். ரெண்டாவது மன்னிப்பு கேட்கட்டும் பொதுமக்கள் மத்தியில. ஏன்னா இப்பவும் மன்னிப்பு எழுதியிருக்காரு, நான் தப்பு பண்ணல, ஆனா பொய் புகார் வந்து பார்த்தா எழுந்திருக்கிறது. ஒருவேளை நான் தப்பு பண்ணதா நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காரு. கிடையாது கிடையாது, ஆமா நான் தப்பு பண்ணேன், ஆனா இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அதற்கு பிறகு அரசியல் இருந்தே அவர் போயிட்டோம், எங்கேயாவது அவர் அரசியலே இருக்கக்கூடாது. அதனால அரசியலை விட்டு விலகட்டும், அரசியலோடு ஈடுபட மாட்டேன் என்று ஒப்புதல் கடிதம் எழுதி கொடுக்கட்டும். அதற்கு பிறகு மன்னிப்பு வழங்குவதை பற்றி ஜனாதிபதி முடிவெடுக்கட்டும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் வந்து கேட்டிருக்காருங்க. அது மட்டும் இல்ல, விசாரணை அவர் எதிர்கொள்ளட்டும். எப்போதும் இஸ்ரேல் நாட்டில் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே வந்து ஒருத்தருக்கு பொது மன்னிப்பு நம்ம வழங்கினதே கிடையாது. விசாரணை முடிவுக்கு பிறகுதான் நம்ம பொது மன்னிப்பு வழங்கியிருக்கிறோம். அதனால தயவு செய்து விசாரணை எதிர்கொள்ளட்டும், விசாரணைக்கு முன்பாக நீதிமன்ற விஷயத்துல தலையிட வேண்டாம் என்று பிரதான எதிர்கட்சி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதிக்கு நெருக்கடி கொடுக்கிறாரு. ஸோ பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் நபர்ரா எப்போ முடியும் என்றே தெரியாதுரா இந்த வழக்கு. அதனால வழக்குக்காக நான் வாரம் 3 நாள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியதா இருக்குது. இப்படி 3 நாள் நான் நீதிமன்றத்தில் ஆஜரானா என்னுடைய வேலையை பார்க்க முடியுமா? அதுலயும் நம்ம நாடு இருக்கின்ற சவால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் தயவு செய்து இந்த வழக்கை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எதிர்கட்சிக்காரங்களும் சரி, ஜனநாயக அமைப்புகளும் சரி, இப்போ சுத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு தெரியுமா? அந்த சண்டையெல்லாம் வந்து இந்த ஊழல் புகாரிலிருந்து தான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு மனிதாபிமானமற்ற படுகொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களே வந்து பெஞ்சமின் நேத்தன்யாகுக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கின்றார்கள். நம்முடைய பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், அரசியலிருந்து விலகுகின்றேன் என்று சொன்னா பொது மன்னிப்பு வழங்கலாம் என்று எல்லாரும் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் செய்த போர் அத்தனையும் நாட்டு நலனுக்கானது, இல்லைன்னா நம்ம நாடு இந்த புவியியல் வரைபடத்தில் இல்லாமல் போயிட்டு இருக்கோம். ஸோ ஒட்டுமொத்த நாட்டையும் ஒட்டுமொத்த மக்களையும் இந்த போர்கள் மூலமாக காப்பாற்றிருக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்தியலை உருவாக்கணும் அப்படின்னு பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர் ஆசைப்படுகின்றாராம். அதன் மூலமாக மக்களிடையே இழந்து போய்விட்ட செல்வாக்கை தான் மீண்டும் பெற்று வெற்றி பெற்று மீண்டும் பிரதமர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாராம். அது வரைக்கும் இந்த போர்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுகிற இந்த தருணத்துல, பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் நாட்டுக்கு தாயா சண்டை போட்டாரு, அவர் வாங்கி என்ன பணத்தை வீட்லயா பொட்டி போட்டே வச்சிருக்காரு? எங்கேயா அவர் பார்த்துட்டீங்க அவர் பணம் வாங்கினது இல்ல பரிசு பொருட்கள் வாங்கினது? அதனால பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களுக்கு இஸ்ரேல் நீதிமன்றம் பொது மன்னிப்பு வழங்கவில்லை என்றால் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலிய ஜனாதிபதிக்கும் இஸ்ரேலிய நீதிமன்றத்திற்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் தரும் விதமாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு பெஞ்சமின் நேத்தன்யாகுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும். ஸோ அமெரிக்க ஜனாதிபதியை களத்தில் இறங்கியிருப்பதனால பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களுக்கு கண்டிப்பா பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அமெரிக்கா மட்டும் கோச்சிக்கிச்சுன்னா இஸ்ரேலுக்கு நிதியும் கிடைக்காது, ஆயுதமும் கிடைக்காது. அரை நொடியில சுத்தி இருக்கக்கூடிய எதிரிகள் இஸ்ரேலை காலி பண்றாங்க. ஏன்னா சென்னை போன்ற ஒரு பகுதி தான் இஸ்ரேல் என்ற நாடு. அப்படின்னா நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க இஸ்ரேல் வந்து எவ்வளவு சின்னது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கு எவ்வளவு சவால் இருக்குன்னு பாத்துங்க. அதனால அமெரிக்காவுடைய சப்போர்ட் இல்லைன்னா சோழி முடிஞ்சது. அதனால பெஞ்சமின் நேத்தன்யாகு மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் நிச்சயமாக ஆதாரமற்றவை என்று சொல்லி அவரை விடுதலை செஞ்சிருவாங்க, பொது மன்னிப்பு வழங்கவில்லை என்றாலும் கூட. பார்க்கலாம் சட்டத்தை காப்பாத்துறாங்களா, நீதித்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை மீட்டெடுக்கின்றார்களா இஸ்ரேல்ல, எல்லாவற்றையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. நன்றி.